வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 இன்னைக்கு மேட்ச் 4 ப்ரிவியூ பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு செக்மெண்ட். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா டாப் 2 டீம்ஸ் வந்து விளாட போகிறாங்க. ஆஸ்திரேலியா விசஸ் இங்கிலாந்து. அந்த ஆஷஸ் கிளாஸ் வந்து இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாகூர் பாகிஸ்தான் ஸ்டேடியமில் தான் வந்து நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ரை சீரீஸில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் நியூசிலாந்து வந்து விளாண்டுருப்பாங்க. மேத்யூ பிரீட்ஸ்கி அவரோட டெபியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. நல்ல ஒரு நாக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து வின் பண்ணாங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரினே சொல்லலாம். நல்ல ஒரு சேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து நம்ம 300+ டெஃபினட்டாக வந்து எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2 டீமுக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் பார்த்தோன்னா டிராவிஸ் ஹெட், கிளென் மேக்ஸ்வெல், ஸோ இந்த மாதிரியான டாப் ஆர்டர்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு பவர் ஹிட்டர் இருக்காங்க. ஈவன் மேத்யூ ஷாட் வந்து உங்களுக்கு நல்ல பவர் ஹிட்டர் ஆடுவார். சப்போஸ் ஜேக் ஃப்ரேசர் மெகக் அவர் வந்தார்னா அவரோட நாக் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வந்தாலே பேட்டிங் வந்து அட்டாக்கிங் ஷாட்ஸ் தான் ஆடுவார். ஸோ இவங்கள்ட்ட நல்ல ஒரு பேட்டிங் லைனப் இருக்குது. இங்கிலாந்துக்கு டீம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர் ஹவுஸ் பேட்டிங் வச்சுருக்காங்க. ஃபில் சால்ட், பென் டக்கெட், ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர் ஹிட்டிங் ஆடக்கூடிய பேட்டர்ஸ். மிடில் ஆர்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஹாரி ப்ரூக், ஜாஸ் பட்லர், ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பவர் ஹிட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டலாக இருக்க போது கூடவே பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டோன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து பிக் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ஸோ நல்ல ஒரு கேமாக இருக்க போகுது. ஈவன் நம்ம 350 ரன்ஸுக்கு மேலே கூட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த கிரவுண்டில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ மிஸ்ஸஸ்னே சொல்லலாம். அவங்களோட பேசர்ஸ், மெயின் பேசர்ஸ் எல்லாருமே வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டாங்க. மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஜாஸ் ஹேசல்வுட். ஸோ இந்த 3 பேர் இல்லாதது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிக் ப்ளோனே சொல்லலாம். இப்போ வந்து அவங்க வந்து யங்ஸ்டர்ஸை நம்பி வந்து போகிறாங்க. ஸ்பென்சர் ஜான்சன், நாத்தன் எல்லிஸ், கூடவே பார்த்தீங்கன்னா சீன் அபவுட். ஸோ இந்த பவுலிங் அட்டாக்கோட தான் போக போகிறாங்க. ஸோ இந்த பவுலிங் அட்டாக்கை வச்சு அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து அந்த பவுலிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டீசெண்டாக போடுறாரு. பட் பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி அவர் வந்து போடுறது கிடையாது. பிரைடன் காஸ் உண்மையிலே நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக தெரிகிறாரு. ஸோ அவர் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஈவன் அவர் பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் கிட்ட வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா மார்க்வுட் அந்த நல்ல ஒரு பேஸ் அண்ட் பவுன்ஸ் போடுவார். ஸோ லென்த் கரெக்டாக போட்டார்னா பிரச்சனை இல்லை. அவர் வந்து லென்த்து தப்பாக போட்டார்னா ஸோ அவரும் அடி வாங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இவங்களோட வந்து 2 ஸ்குவாட்ஸோட பவுலர்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ட்வைனிஸ் அவரும் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். மிச்சல் மார்ஷ், ஸோ அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி பல இன்ஜுரிஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்து ஆஸ்திரேலியாஸ் வந்து உள்ளே வராங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா 2009க்கு அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து வின் பண்ணதே இல்லை. என்னடா சொல்கிறீங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா 2013 வந்து 3 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் வந்து 2 லாஸ், ஒரு வந்து நோ ரிசல்ட். 2017 பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளாண்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 நோ ரிசல்ட்டில் போச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் பண்ணிட்டாங்க அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து கூட பார்த்தீங்கன்னா 2013 அண்ட் 2017 2த்துலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கூட வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து தான் வந்து அவங்களோட அஹெடாக இருக்காங்க. ஸோ 2 மேட்ச்சுமே வந்து இங்கிலாந்து தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் 3வது டைம் வந்து நடக்குது 2013க்கு அப்புறம். ஸோ இந்த டைம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா யார் வின் பண்ணுறாங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த ரெக்கார்டையும் வந்து ஆஸ்திரேலியா வந்து பிரேக் பண்ணுவாங்களா, அவங்களோட ஃபர்ஸ்ட் வின் ஆஃப்டர் 2009. ஸோ அது வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து நடக்குமா, எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணுவோம். ஸோ இவங்களோட பிளேயிங் லெவனை பற்றி பார்க்கலாம். இதுதான் ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் ஃபார் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அலாங் வித் மேட் ஷாட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள் வந்து ஃபீல் பண்ணுறாரு. மேபி இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் வந்து அவருக்கு சூட்டபிள் ஆகலாம். 1 டவுன் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கொடுக்குற மார்னஸ் லபுஷேன். 4 பார்த்தீங்கன்னா கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித். 5 பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜாஷ் இங்கிலீஷை வந்து கொண்டு வந்திருக்கோம். அலெக்ஸ் கேரி நல்ல ஒரு பேட்டர் தான். ஸோ ஒரு நல்ல ஒரு டஃப் பேட்டில் இருக்கும் ஜாஷ் இங்கிலீஷ் பிட்வீன் அலெக்ஸ் கேரி. ஸோ எங்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையில. ஸோ அதனால் ஜாஷ் இங்கிலீஷ் வந்து நாங்கள் எடுத்து வந்திருக்கோம். 6 வந்து கிளென் மேக்ஸ்வெல் நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுப்பாரு. 7 ஆரன் ஹார்டி. 8 சீன் அபவுட் கேன் பேட் அண்ட் டீசன்ட் bowling போடுவார். நம்பர் 9 ஸ்பென்சர் ஜான்சன். நம்பர் 10 பார்த்தீங்கன்னா நாத்தன் எல்லிஸ். நம்பர் 11 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன் ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பா. ஸோ இதுதான் வந்து ப்ராபபிள் 11 இருக்கும்னு நாங்கள் கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட 11 என்னங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 2 days பிஃபோர் வந்து அவங்களோட பிளேயிங் 11 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இங்கிலாண்டோட பிளேயிங் 11 ஃபார் த ஃபர்ஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் அலாங் வித் பென் டக்கெட். நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜேமி ஸ்மித் நல்ல ஒரு பேட்டர். ஸோ அவரை வந்து நம்பர் 3 ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 4 ஸ்டெபிலிட்டி கொடுக்குற பிளேயர் ஜோ ரூட். நம்பர் 5 ஹாரி ப்ரூக். அந்த பாகிஸ்தான் பிச்சில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் வந்து நம்பர் 5. நம்பர் 6 கேப்டன் ஜாஸ் பட்லர். நம்பர் 7 பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டோன். நம்பர் 8 பிரைடன் காஸ். நம்பர் 9 ஜோஃப்ரா ஆர்ச்சர்.
நம்பர் 10 பார்த்தீங்கன்னா அடில் ரஷீத், எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இந்தியா ஓடி சீரிஸில் கொடுத்தாரு. நம்பர் 11 மார்க்குட். ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இதுதான் 2 டீமோட பிளேயிங் 11. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2:30க்கு வந்து நம்ம லாகூரில் வந்து இந்த மேட்ச் வந்து பார்ப்போம். ஸோ எல்லோரும் வந்து மேட்ச்சை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவே மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் 18:03 வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்தியா மேட்சஸ்லாம் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ எல்லா மேட்சும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.